வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், வெங்காயம் 3, தக்காளி 4, பச்சை மிளகாய் 4. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 1, மிளகு 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி புதினா தழை சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 1 கப் அரிசிக்கு நீங்கள் 1.5 கப் தண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் நம்ம நெய் போட்டுக்கிறோம், அது கூடவே நம்ம எண்ணெயும் சேர்த்திக்கிறோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கிறோம். அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்து இதையும் இதோட நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம மஞ்சள் தூள், அது கூடவே சிறிதளவு உப்பு போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிக்கும் போது நம்ம புதினா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்து இது கூட நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்து அதையும் லேசாக வதக்கிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை இதோட சேர்த்து இதையும் கலந்து விட்டுருங்க. தண்ணி லேசாக கொதி வந்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நீங்க 2 விசில் விட்டுடுங்க. அவ்வளவுதான், மிக மிக சுவையான சுலபமான தக்காளி சாதம் தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.